பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம். கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தன்னுடைய சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கு. இது ஒரு லாப நோக்கமற்ற சமய சார்பில்லாத ஒரு பொது நிறுவனம். பிரம்மகுமாரிகள் அமைப்பில் ஒரு ஸ்லோகம் உள்ளது, அதாவது நான் மாறினால் உலகம் மாறும். கிட்டத்தட்ட 6 அமைதி பரிசுகளுக்கு மேல ஐநா சபையால கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்க நாங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த சோமநாதர் ஆலயத்தின் ஒரு மாதிரி தான் இங்க கொண்டு வரப்பட்டது. தியானம் என்றால் என்ன, அதை எப்படி செய்வது என்று அடிப்படை வகுப்பு இருக்கின்றது. அது 7 நாட்கள் கொடுக்கப்படுகின்றது. இலவசமாகத்தான் நடைபெறுகிறது. ஆமா, நிச்சயமாக. சோமநாதர் லிங்கத்தை இப்ப இங்க மாதிரி இங்க கொண்டு வைக்க போறீங்க. ஆமா, என்ன உங்களை தொடர்பு கொண்டு வாருது? தொலைபேசி இலக்கு மூலமாக நீங்க தொடர்பு கொண்டு சிவராத்திரி அன்னைக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய இந்த நிலையத்துக்கான யாழ்ப்பாணத்துல இந்த நிலையில இந்த கலட்டு சந்தையில இருக்கக்கூடிய இந்த நிலையத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சும்மா ஒரு ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தின காணொலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. இப்ப எங்களுடைய உலகத்துல பாத்தீங்கன்னா, நாடு மட்டுமில்ல உலகத்திலேயே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இப்ப ஏதோ ஒன்றுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரம் கூட இல்ல, எனக்கு எது கேட்டாலுமே நேரம் இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அவங்க வேலை செய்யக்கூடிய இடமும் சரி, படிக்கக்கூடிய இடமும் சரி, எல்லாத்துலயுமே நிறைய நேரம் வேலை செய்து அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அப்படின்றது ஏற்பட்டு கட்டாயமாக இருக்கும். அதுக்கான ஒரு தீர்வு இல்லாத பட்சத்துல அவங்க ஒரு இன்னொரு கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அதால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கான ஒரே தீர்வு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள்ல ஈடுபடுறதுதான். அந்த வகையில இன்றைய தினம் நாங்க அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கிறோம்ன்றதை சொல்றதுக்கு முதல் யார்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லிடுறேன். இப்ப யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லை, இலங்கையில பல்வேறுபட்ட இடங்கள்ல இந்த அமைப்பு இயங்கி கொண்டிருக்குது. அந்த நிலையம் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் அப்படின்னு சொல்லித்தான் பேர்ல இயங்கி கொண்டிருக்குது. அது இலங்கையில பல்வேறுபட்ட இடங்கள்ல இயங்கி கொண்டிருக்குது. இப்ப நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு அது தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கேள்விப்பட்டதும் புதுசா இருந்தது. அதை நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு அதை ஆராய்ஞ்சதுக்கு பிறகுதான் இந்த காணொலி போடும் அப்படின்னு வந்திருந்தேன். இப்ப இவங்களுடைய இந்த நிலையத்தால பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுலயும் குறிப்பாக இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தியானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வளமையா இருக்குது. இப்ப அதுலயும் நான் ஒரு ஆளு தான் சந்திக்க வந்தேன். இப்ப அவரை சந்திக்கிறதுக்கு முதல்ல அவர் யார் அப்படின்றத முதல் தொடங்கிட்டு பிறகு அங்க போயிட்டு கதைப்போம் அப்படின்னு வரேன். இப்ப இந்த யார் அப்படின்னா, இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய ஆன்மீக தியான ஆசிரியரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். இவர் பாத்தீங்க அப்படின்னா 28 வருட காலமாக இந்த சேவை ஆட்சி கொண்டு வர, இது ஒரு வேலை அப்படின்றதை தாண்டி ஒரு சேவையாகத்தான் செய்து கொண்டு வரார். அதுலயும் குறிப்பாக இலங்கையில பல்வேறுபட்ட இடங்கள்லயும் சரி, ஆஸ்திரேலியால 6 வருட காலமாக இந்த சேவையை செய்து கொண்டு வராராம். அதுலயும் குறிப்பாக அவருடைய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீக விழுமியங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அதுக்குமே அவர் பாடசாலைகளும் சரி, பல்கலைக்கழகம், அரசு, தனியார் இப்படின்னு பார்க்காம எல்லா இடங்கள்லயுமே இந்த வானொலியோட கூட பல்வேறுபட்ட நல்வேலைகளை செய்து கொண்டு வர. அப்ப அவரை தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பேர் இன்னுமே நான் சொல்லல. அவருடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய ஆன்மீக ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா உமாகாந்தன். இவர் 28 வருட காலமாக இந்த தியானங்களை படிச்சுட்டு எல்லாருக்குமே பயிற்சி கொண்டு வர. அவர்கிட்ட நாங்க போயிட்டு என்னென்ன மாதிரியான தியானங்கள் இங்க சொல்லி கொடுக்கணும், அதே சமயம் பார்த்து பண்ணிக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு விதத்துல என்றாலும் கட்டாயம் பிரயோசனமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலிக்கு வந்திருக்கிறேன். இப்ப எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்துதான் இந்த காணொலி. உள்ள போயிட்டு என்னென்ன சேவைகள் இவங்க செய்யறாங்க, இந்த தியானத்துக்கு இலவசமாக இணையலாமா, எல்லாருமே இணையலாமா, யார் இணையலாம் அப்படின்றதுக்கு எல்லாமே இன்றைக்கு இந்த உள்ள போயிட்டு நான் காணொலியில பதிவு செய்து போடுறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்க. சரி, இவ்வளவு நேரமாக நான் ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், உமாகாந்தன் ஐயா அவர்களை பற்றி. அவர் எனக்கு பக்கத்துல இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். 28 வருட காலமாக நீங்க இதை பயின்று கொண்டிருக்கிறீங்க. பயின்று மற்றவர்களுக்கும் பயிற்றுவிச்சு கொண்டிருக்கீங்க, அப்படித்தானே? ஓகே. இந்த ஒரு சேவையை செய்துட்டு வர்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப உங்களுக்கு இந்த அதாவது உங்களுடைய அமைப்பை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்றீங்க. இப்ப நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுறதாங்க, நீங்க கொஞ்சம் விளக்கம். இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் என்று சொல்லும் பொழுது, இது இலங்கையில உள்ள ஒரு கிளை நிறுவனம் தான். தலைமையகம் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் ராஜஸ்தான் மவுண்ட் அபு என்ற இடத்துல இருக்கு.
1936ஆம் ஆண்டு கராச்சி, ஹைதராபாத் போன்ற பிரதேசத்தில் தான் இந்த அமைப்பானது ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு 1950ஆம் ஆண்டுக்கு தான் அங்கே கராச்சியிலிருந்து ராஜஸ்தானுக்கு மாற்றப்பட்டது. பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து தன்னுடைய சேவையை ஆற்றி கொண்டிருக்கு. இது வந்து ஒரு லாப நோக்கமற்ற சமய சார்பில்லாத ஒரு பொது நிறுவனம். அதே நேரத்தில் ஐநா சபையில் கூட இது அரசு சார்பற்ற ஒரு நிறுவனமாக பதியப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 6 அமைதி பரிசுகளுக்கு மேலே ஐநா சபையால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வகையில் பார்த்தீங்கன்னா மனித சமுதாயத்தில் வந்து நிறைய ஆன்மீக விழுமியங்களை வளர்ப்பதற்காகவும் சமுதாய மேம்பாட்டுக்காகவும் பல ஆன்மீக சமூக சேவைகளை வந்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் செய்து கொண்டு வருது. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக இல்ல அந்த நிறுவனம் இருக்குதாங்க, அதுக்கு பேர் வர்றதுக்கான காரணம் என்ன, ஏதாவது இருக்குதா? அப்படி இவங்க இந்த நிறுவினாக்கள் பேர் அப்படி பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் படைப்பு என்று சொல்லும் பொழுது பிரம்மா என்ற பெயர் வருது. பிரம்மா மூலமாக படைத்தல் இடம்பெறுது. எனவே ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் ஒரு சிறப்பு இயல்பு 1936ஆம் ஆண்டிலிருந்து இதில் தலைமை தாங்கியவர்கள் வந்து பெண்கள். அதே நேரத்தில் கூடுதலான அங்கத்தவர்களும் கூட பெண்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பிரம்மகுமாரிகள் என்ற பெயர் வந்து கொடுக்கப்பட்டது. ராஜயோக நிலையம் என்று சொல்லும் பொழுது இலங்கையில் வந்து அவ்வாறு பெயர் பதியப்பட்டது. ராஜயோகம் என்று சொல்லும் பொழுது ராஜ என்ற உயர்ந்த ஒருவர், யோகம் என்று சொல்லும் பொழுது சம்பந்தம், இறைவனோட நாங்கள் கொண்டிருக்கின்ற சம்பந்தம் தான் ராஜயோகம் என்று சொல்லுவோம். ஓகே, உங்களோட இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் இருக்குதானே, இதால என்னென்ன சேவைகள் நீங்க மக்களுக்கு செய்யறீங்க அப்படின்னு? ஆமாம், பார்த்தீங்கன்னா எங்களோட நிலையங்கள் வந்து இலங்கையில் 100க்கும் மேற்பட்ட காணப்படுகின்றது. அதன் மூலமாக ராஜயோக பாடநெறி வந்து கொடுக்கப்படுது. 7 நாள் பாடநெறி இலவசமாக. அதில் வந்து ஆத்மா பரமாத்மா மற்றும்படி உலக நாடகம், இறைவன்கிட்டது நாங்கள் பெறக்கூடிய சக்திகள், அவ்வாறு பல பாடங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பாடசாலை மட்டத்தில் அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களில் பல வழிகளிலும் வந்து நாங்கள் சமுதாய மேம்பாட்டுக்காக, அவங்களோட விழுமியங்களை வளர்ப்பதற்காக, அதே நேரம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, போதை வசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த மாதிரி இதுலேருந்து மீட்கிறதுக்காக பல வேலை திட்டங்களை செய்து வராங்க. இது என்னென்னா, இப்போ இது இலவசமாகத்தான் எல்லாரும் பயிற்றுவிக்கப்படுது. இப்போ இதுக்கான நிதிகள் எல்லாம் எப்படி வரும்? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக நிறுவனம் என்ற வகையில் இலவசமாக செய்தாலும் கூட பல மக்கள் வந்து இதில் நன்மை பெறுறாங்க. ஒரு ஆலயத்தில் வந்து எப்படி மக்களுடைய பங்களிப்பு இருக்குது, அதன் மூலமாக தான் செயற்படுது. அதே போல் இங்கேயும் வருபவர்கள் வந்து அந்த நன்மையை பெறுவதால் அவங்களும் வந்து பல வகையிலும் வந்து உதவி செய்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய அந்த நிலையம் எல்லா நாடுகள்லையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அதுகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது யாராச்சும் ஒருத்தர் இருக்குங்க? அதுதான் உண்மையில் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சிறப்பு அம்சம். உண்மையில் சொல்லப்போனால் ஒரே ஒரு இறைவன் தான் வழி நடத்துகின்றார். ஒரே ஒரு இறைவனுடைய வழிகாட்டல்கள் தான் அனைத்து பிரம்மகுமாரிகள் நிலையத்தாலும் கடைபிடிக்கப்படுகின்றன. அதனால் வந்து முழு உலகத்திலும் வந்து ஒரே வழிகாட்டலின் கீழ் இருப்பதால் ரொம்ப இலகுவாக இருக்கு. ஓகே, இப்போ அதுலேயும் முதல் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னென்னா ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லி, அதுக்கான விளக்கம் உங்களுக்கு என்ன? நாங்கள் எப்படியும் படிச்சிருந்தோம் நாங்கள் சமயத்தில், ஆனாலுமே நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஒரு அது சம்மந்தமான விளக்கம் உங்களுக்கு தரீங்க? சரி, ஆத்மா பரமாத்மா உண்மையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பற்றி அறிஞ்சிருக்க வேண்டும். ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது நான் என்னை பற்றி அறிஞ்சுக்கொள்ளணும், இறைவனை பற்றி அறிஞ்சிருக்கணும், உலக நாடகத்தை பற்றி அறிஞ்சிருக்கணும். ஆன்மா என்று சொல்லும் பொழுது நான் வந்து உண்மையில யார் என்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று. பொதுவாக நாங்கள் பார்ப்பது வந்து இந்த உடலை தான் நாங்கள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொருத்தரையும் உடலை பார்த்து அவர்களை அடையாளப்படுத்துகிறோம். இவர் இந்த நபர், இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்துகிறோம். எங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு என்னுடைய பெயர், நான் எங்கேருந்து வந்தேன், எந்த பாடசாலையில் படித்தேன்,
எங்கே தொழில் பண்ணுறேன், என்ன பதவியில் இருக்கேன், இப்படி பல விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உடம்பை தான் குறிக்குது. ஸோ இந்த உடம்பு வந்து அழியக்கூடிய ஒன்று, பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த உடலை இயக்குற சக்தி எதாவது நாங்கள் பார்க்கணும். இந்த உடலை இயக்குற சக்தி வந்து ஆத்மா இல்லாட்டி உயிர் என்று சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடலை இயக்குற சக்தி ஆன்மாவாக இருக்கு. ஆத்மா வந்து அழியாத ஒரு சக்தியாக இருக்கு. நான் கண்முனாம் பார்க்குறேன், வாயால் பேசுகிறேன், கைகளால் காரியங்களை செய்கிறேன், இதெல்லாமே செய்கிறது வந்து ஆத்மா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா என்று சொல்லும் பொழுது பரமாத்மா ஆத்மாவுடைய தந்தையாக இருக்கார். எப்படி இந்த உடம்புக்கு வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்களோ அதே போல் ஆத்மாவுடைய தாய் தந்தையாக பரமாத்மா இருக்காரு. பரமாத்மா எல்லா குணங்களையும் கடலாக இருக்கார். ஒரு பாடல் இருக்கு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று. ஸோ அந்த வகையில் முழு உலகத்தை எடுத்துக்கொண்ட ஒரு குடும்பம் ஆகிட்டான். இறைவன் வந்து எங்களோட தாய் தந்தையாக இருக்காரு. அவரை நண்பனாக நினைக்கலாம், சகோதரனாக நினைக்கலாம், பல உறவு முறைகளோடு நாங்கள் நினைவு செய்யலாம். அதுதான் இலகுவான தியானம் என்று சொல்லப்படுது. ஏன்னா அவரை வந்து எங்கே இருந்தாலும் நினைக்கலாம். ஸோ அதன் மூலமாக நிறைய சக்திகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஆத்மா பரமாத்மா என்பதன் அறிமுகம். ஓகே, இங்க நீங்க ஆன்மீக தியானங்கள் நடைபெறுகிறது தானே? இப்போ இது எல்லாருமே வந்து இங்க கலந்து கொள்ளலாமா? இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்? எப்படிப்பட்ட ஆட்கள் கலந்து கொள்ளலாம் அதற்கு சொல்றேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வயது எல்லை என்பது கிடையாது. மதம், மொழி, ஜாதி அப்படி எந்த பேதங்களும் இல்லாமல் யார் வேண்டுமென்றாலும் இந்த தியானத்தை வந்து பயிலலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மும்முரமான வாழ்க்கையில் வந்து எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கிறது, வாழ்க்கையில் வச்சு எப்படி அமைதியான ஒரு சூழலை கடைபிடிக்கிறது, மனதையும் புத்தியும் எப்படி வந்து நாங்கள் ஒருமுகப்படுத்துறது, சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. தியானம் வந்து எவ்வாறு செய்வது அந்த அனுபவம் வந்து கொடுக்கப்படுது. அவங்களுக்கு இதுக்கு பாடம் அப்படி வந்து இருக்குதா? ஆமாம், பாடநெறி வந்து இருக்குதா? அதுவும் சொல்லி கொடுப்பீங்க? இந்த பாடநெறியை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இப்போ புதுசாக வந்த ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்க கஷ்டமா இருக்காதா? புதுசாக வந்த ஆக்களுக்கு அதுதான் அடிப்படை பாடம் என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு மணித்தியாலம் அவங்க செலவிடணும். அவங்க விரும்பிய டைமும் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஒழுங்கு பண்ணப்பட்டு அவங்களுக்கான அந்த பாடம் வந்து கொடுக்கப்படும். அப்படி பல நன்மைகள் இருக்குது. எனவே எல்லாரும் வந்து கட்டாயம் இந்த 7 நாள் பாடத்தையாவது எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களோட இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தால இப்போ சிவராத்திரி ஒரு ஒழுங்கு தானே, அதுலேயும் அந்த நோட்டீஸ் பார்த்துருந்தேன்னா அதுல ஒரு வித்தியாசமான முறையில அந்த லிங்க வழிபாடு ஏதோ இருந்தது. அதை பத்தி விளக்கம் சொல்றீங்களா? எனக்கே அது சம்பந்தமா விளக்கம் இல்லை, அதுக்கு கேட்கணும் உங்கள்கிட்ட. சரி, அது பார்த்தீங்கன்னா சோமநாதர் ஜோதிலிங்க தரிசனம். சோமநாதர் என்று சொல்லும் பொழுது, அமிர்தம் என்று பொருள். அதாவது அமிர்தம் என்று சொல்லும் பொழுது அது வந்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இறைவனால கொடுக்கப்படுகின்ற ஞானம் தான் அந்த அமிர்தம் என்று சொல்லப்படுது. இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை வந்து நாங்கள் கேட்கும் பொழுது எங்ககிட்ட உள்ள அந்த துன்பங்கள் வந்து நீக்கப்படுது. நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நாங்கள் அனுபவம் செய்யலாம். அதுதான் சோமநாதர். ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் வந்து அந்த அர்த்தம் இருக்குது. இறைவன் வந்து எந்தெந்த தொழில் செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து 12 ஜோதி லிங்கங்கள் இருக்கின்றது, பிரசித்தமானது. அதில் முதலாவது வந்து சோமநாதர். அதே போல் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரர், நாகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், திரியம்பகேஸ்வரர், கேதாரிநாதர், அதே போல் பல ஆலயங்கள் இருக்கின்றன. சோமநாதர் என்று சொல்லும்போது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் விக்ரமாதித்த மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம்தான் அது. அந்த காலத்தில் நிறைய செல்வங்கள், ரத்தினங்கள், வைரங்கள் எல்லாம் காணப்பட்டது. அது செல்வமிக்க ஒரு ஆலயமாக அது இருந்தது. அந்த லிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா வைரத்தால் உருவாக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது. பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய மன்னர்கள் பல தடவை வரும் பொழுது அந்த ஆலயத்தை வந்து பல தடவை கொள்ளையடிச்சதா சொல்லப்படுது. அந்த ஆலயம் வந்து திரும்ப 6 தடவைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரமா அந்த ஆலயம் இருக்கு. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அந்த ஆலயம் இருக்கு.
ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பல சிவலிங்க ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பல சிவன் ஆலயங்கள் இருக்கு. இங்கே வந்து நாங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்னென்னா அந்த சோமநாதர் ஆலயத்தின் ஒரு மாதிரி தான் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ சோமநாதர் அந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதே போல் இங்கேயும் வந்து நீங்கள் மக்கள் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு என்ன கம்பீரம், ஒரு கவர்ச்சி, ஒரு சக்தி எல்லாமே இருக்கும். நீங்க எப்பயாச்சும் ஒன்று போயிருக்கிறீங்களா அங்க? ஆமா, ஒரே ஒரு தடவை எனக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப அழகான ஒரு ஆலயம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஓரமா குஜராத்ல திரிவேணி என்று சொல்லப்படுகின்ற 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு அழகான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு. அந்த லிங்கம் ரொம்ப பெருசா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் ஒரு சக்தி மிக்க ஒரு லிங்கமா இருக்கு. அந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட 115 அடி உயரமாக இருக்கு. அந்த ஆலயத்தின் கோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 டன் நிறையுடையதா சொல்லப்படுது. இந்த சோமநாதர் லிங்கத்தை அப்ப இங்க மாதிரி இங்க கொண்டு வைக்க போறீங்க நீங்க? அப்படித்தான். ஆமா, அந்த மாதிரியை தான் மக்கள் வந்து தரிசிக்கலாம். ஓகே. இப்ப நிறைய பேர் இப்ப கோயிலுக்கு போயிலேன்னு கவலைப்படுவீங்க, அதுக்கு இந்தியாவுக்கு எல்லாராலையுமே போகல. அப்படியான ஆட்களுக்கு கடவுளை உங்களை தேடி இங்க வந்த மாதிரி இருக்குது. கட்டாயம் இங்க சிவராத்திரிக்கு அப்படித்தானே? சிவராத்திரி தானே? ஆமா, சிவராத்திரி அன்னைக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய இந்த நிலையத்துக்கு தானே யாழ்ப்பாணத்துல இந்த நிலையத்துல அந்த கலட்டு சந்தையில இருக்கக்கூடிய இந்த நிலையத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் உள்ள படங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 1936ஆம் ஆண்டுல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் தான் வரலாற்று படங்கள் என்று சொல்லப்படுது. எவ்வாறு வந்து பிரம்மகுமாரிகள் நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு அவங்க தொடர்ந்து எப்படி பயின்றாங்க. ஆரம்பத்தில் கராச்சியில் இருந்தாங்க. கராச்சியில் ஒரு 14 வருஷம் அங்கே வந்து ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு ராஜஸ்தானுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போ தலைமையகம் வந்து ராஜஸ்தான்ல அபுமலை என்ற பிரதேசத்துல வந்து இருக்கு. ஓகே. ஆனா இப்பயும் வந்து தியான வகுப்புகள் ஈடுபடுறாங்களா? முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நிச்சயமா இந்த சூழல், அதாவது சூழ்நிலை வந்து மாறி இருக்கின்றதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நவீனமயமாக்கப்பட்டது, எல்லாரும் அவசர உலகத்தில் இருக்கிறாங்க, மும்முரமாக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட பல பேர் வந்து இணைந்து கொள்கின்றார்கள். நாங்கள் பாடசாலை மட்டத்தில் கூட சென்று அவர்களுக்கு இந்த விழுமியங்கள் சம்பந்தமாக அந்த கற்றலை கருத்தரங்குகளாக நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அதே நேரம் வெவ்வேறு இடங்களில் கூட நாங்கள் இதை செய்து கொண்டு வருகின்றோம். ஓகே. இந்த வகுப்பு இலவசமாகத்தானே நடைபெறுகிறது? ஆமாம், நிச்சயமாக எந்த ஒரு கட்டணமும் இன்றி இலவசமாக சமுதாய நன்மைக்காக செய்யப்பட்டு வருகின்றது. கட்டாயமாக. ஓகே. இப்ப நீங்களும் உண்மையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உண்மையா உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, அது என்னென்ன சில வர்றதுண்டு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கணும். சில பேர் போனுகள் என்ன செய்யறது, போன் மட்டும் தான் இருக்குது, அதை பார்க்கலாம். ஆனால் உண்மையாக இப்படியான ஒரு இடங்களுக்கு போயிட்டு ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நிறைய பேர் நினைப்பினம் கோயிலுக்கு அங்கேயும் போயிட்டு இருப்போம் சும்மா அப்படின்றது. இப்படியான இடங்களுக்கு போனா எங்களுடைய மனதையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். வேறொரு சிந்தனையும் வராமல் நல்லபடியா இருக்கலாமே, ஆரோக்கியமாக. இப்ப என்ன உங்களை தொடர்பு கொண்டு வாருது? பல நிலையங்கள் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல எங்களோட இணையதளம் இருக்கின்றது. பிரம்மகுமாரி சென்று நீங்க போட்டிங்கன்னா அதோட நேரம் உங்களோட இடத்த போட்டிங்கன்னா ஜப்னாவோ, மட்டக்களப்போ, கொழும்பு, கேண்டி அப்படி நீங்க போட்டிங்கன்னா அங்கே இருக்கின்ற நிலையத்தின் முகவரியை நீங்க கண்டுகொள்ளலாம். அதே நேரம் தொலைபேசி இலக்கு மூலமாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு வசதியான நேரங்களில் வந்து இந்த தியானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது ராஜயோக பாடநெறி என்று அடிப்படை வகுப்பு இருக்கின்றது. இதனால் தியானம் செய்வதற்கு அதுக்கு அடிப்படை வகுப்பு தேவை. தியானம் என்றால் என்ன, அதை எப்படி செய்வது என்று அடிப்படை வகுப்பு இருக்கின்றது. அது 7 நாட்கள் கொடுக்கப்படுகின்றது. அந்த 7 நாட்கள் கட்ட பிறகு நீங்கள் வீட்டில் இருந்து கூட தியானம் செய்யலாம். தொடர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நிலையங்களுக்கு வந்து தியானம் செய்யலாம். ஓகே. இப்போ என்னன்னா எங்களுடைய காணொலி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இலங்கையில மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகள்ல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதுக்கும் புலம்பெயர் தேசங்கள் நிறைய பேர் வாழ்ந்தோம். இப்ப அவங்களுக்கும் இப்படி போகணும், தியான வகுப்புகளுக்கு போகணும்னு ஆசை இருந்தா என்னென்ன அவங்க வாருது? ஆமா, அதே போல தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையதளம் மூலமாக இப்ப பாத்தீங்கன்னா யூகே இருந்தா அவங்க பிரம்மகுமாரிஸ் யூகே என்று டைப் பண்ணா அங்க இருக்குதா? ஆமா, நிச்சயம் 140 நாடுகள் என்று சொல்லும் பொழுது இருக்குதா? அநேகமான எல்லா நாடுகளும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள்,
அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அதே நேரம் மிடில் ஈஸ்டில் கூட இருக்குது. இப்ப வகுப்புகள்ண்டா எவ்வளவு நேரத்துக்குள்ள நடக்கும் அப்படி இருக்குதோ? ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் அவ்வாறு இடம்பெறும். அவ்வாறு 7 நாட்கள். ஸோ அதுக்கு பிறகு அவங்க மேற்படி தொடர்ச்சியாக படிக்க விரும்பினால் தொடர்ச்சியாக நிலையத்தோடு தொடர்பு கொண்டு மேலதிக வகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். பிரம்மகுமாரிகள் அமைப்பில் ஒரு ஸ்லோகம் உள்ளது, அதாவது நான் மாறினால் உலகம் மாறும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம், மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க மாறினா நான் மாறுவேன், உலகம் மாறினா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எங்களுக்குள்ளதான் முதல் மாற்றம். முதல் மாற்றம் வந்து எங்களுக்குள்ளதான் இருக்கும். முதல் மாற்றம் என்பது எங்களுக்குள் தான் வர வேண்டும். ஸோ அப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும் பொழுது இந்த உலகத்தில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கட்டாயமாக. இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த வகுப்புகளுக்கு வரிவினம் தானே ஆக்கள், இப்ப இது சைவ சமயத்தவர்கள் மட்டும்தான் நீங்க வரலாமா, இல்ல மற்ற ஆக்கள் எல்லாரும் வரலாமா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்கா இப்ப இறைவன் என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு மதம் கிடையாது. பாத்தீங்கன்னா இறைவனை வந்து பரமாத்மா என்று சொல்றோம். இந்து சமயத்தில் கூட சொல்வார்கள், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ எல்லா நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இறைவன் ஒருவர் தான். இறைவனை வந்து பல்வேறு பெயர்களால் அழைக்கிறாங்க. அப்போ பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் கூட இறைவன் ஒருவர் தான். அப்ப கட்டாயம் இப்ப எனக்கு இருந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கு. கட்டாயம் இப்ப நாங்கள் போகலாமா, என்னண்டா இது கதைக்கும் போது பார்க்க சைவ சமயத்தவர்கள் மாதிரி கிடக்கு அப்படின்னுட்டு. ஆனா இப்ப எல்லாருக்குமே தெளிவான ஒரு விளக்கம் வந்திருக்கும். யார் வேணாலும் இங்க வரலாம், இந்த வயசு வித்தியாசம் ஒன்றும் இல்லைன்னு. இப்ப நிறைய பேர் யோசிப்பேன், இதுக்கு எல்லாரும் சின்னாக்கள் வரி வேணும், வயசானாக்கள் என்னன்னு போறது. சில பேர் யோசிப்பேன், இது வயசானாக்கள் போகக்கூடியது, சின்ன பிள்ளைகள் என்னன்னு போறது. அப்படி இல்லை, இது வயது இல்லை, மதம் இல்லை, ஒரு மொழி இல்லை, எல்லாத்தையும் தாண்டின ஒரு இடம் தான் இந்த இடம். கட்டாயமாக ஒரு மணி நேரத்தை செலவழிச்சு இங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்க இங்க அடையலாமே. நான் கட்டாயமாக உண்மையா. ஐயா, எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்ப சிவராத்திரி அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இரவு மொழிச்சு எல்லாரும் விரதம் இருப்பினும். இப்ப யானெல்லாம் இப்ப விரதம் இருக்கிறேன்னா போய் டிவி பார்த்துட்டு இருப்போம், இரவு முழிச்சிட்டு இருக்கிறது அதான் விரதம் அப்படின்னு இருப்போம். ஆனா அப்படி இல்லை, அது ஒரு விளக்கம் ஒன்று இருக்கும் தானே. இப்ப சிவராத்திரி அப்படின்றது இப்ப என்னன்னா, நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்படுறீங்க, இந்த ஆன்மீக விளக்கம் இருக்கவங்களுக்கு சொல்றீங்களா? நிச்சயமா. சிவராத்திரியை பத்தி பல கதைகள் இருக்கு. சிவராத்திரி என்று சொல்லும் பொழுதே சிவன் ராத்திரி. அப்ப சிவன் வந்து இரவில் அவதரிக்கின்றார், அதில் ஒரு அர்த்தம். சிவ ஜெயந்தி என்றும் சொல்வார்கள். சிவனுடைய பிறப்பு என்று சொல்வார்கள். சிவன் வந்து இந்த பூமியில் அவதரித்தது தான் சிவராத்திரி என்று சொல்றாங்க. இங்கே ராத்திரி என்பது அறியாமை என்ற இரவு தான் குறிக்குது. ஏன்னா மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கும் பொழுது இறைவனை வந்து கூவி அழைக்கிறாங்க. அப்ப இறைவன் வந்து இரவுல தான் அவதரிக்கிறார் என்பது வந்து மக்கள் எப்பொழுது அறியாமை பாதையில் உள்ளார்களோ, துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள், அந்த நேரத்தில் வந்து இறைவன் இந்த பூமியில் அவதரித்து அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். அதனால் சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது. இரவு முழுவதும் விழித்திருப்பது என்பது கடவுள் வந்து எங்களுக்கு கூறுகின்ற விடயத்தை, ஞானத்தை வந்து நாங்கள் செவிமடுத்து, மேல் நான் யாரு, நான் ஒரு ஆத்மா, அதே நேரத்தில் இறைவன் வந்து என்னுடைய தாய் தந்தையாக இருக்கின்றாரு, அவருடைய நினைவில் வந்து நாங்கள் இருக்கணும். அதுதான் இரவு முழுவதும் நாங்கள் விழித்திருக்கிறோம். அதே நேரம் விரதம் என்று சொன்னீங்க. விரதம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக உணவு அருந்தாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா உணவு என்று சொல்லும்போது 2 வகை இருக்கும். ஒன்று வந்து இந்த உடம்புக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிற உணவு, அடுத்து மனதுக்கு. ஸோ மனதில் எப்படி நாங்கள் எந்த வகையான உணவை நாங்கள் போடுறோம். இப்போ மனதுக்கு போடுற உணவு என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்குறோம், என்ன விஷயத்தை கேட்குறோம், என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது, இந்த தகவல்கள் எல்லாம் மனசுக்குள்ளே போகுது, ஒரு காட்சியாக இப்படி போகுது. அப்போ அந்த தகவல்கள் எல்லாம் எனக்கு உணவாக போகுது. அப்போ நான் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்பொழுது நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன், தீய விஷயத்தை பார்க்கும்பொழுது தீய விஷயங்கள் எனக்குள்ள போகுது. அப்போ அந்த விரதம் என்பது நான் வந்து தீய விடயங்கள்லேருந்து விடுபட்டு இறைவனோட நினைவுல இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள, நல்ல சிந்தனையில இருக்கிறது, நல்ல பார்வையை கொண்டிருக்கிறது தான் உண்மையான விரதம் என்று சொல்லப்படுது. ஓகே, இப்ப சிவராத்திரி சம்பந்தப்பட்ட ஆன்மீக விளக்கம் எங்களுக்கு சொல்லியிருந்த நீங்கள், இப்ப உங்களோட பிரம்மகுமாரிகள் அமைப்பால சிவராத்திரிக்கு என்ன நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க அதற்கு சொல்றீங்களா? எந்த நிறைய பேர் வரக்கூடிய கட்டாயமாக அது எப்படி நடக்கும், அங்க என்னென்ன நடக்குது, என்ன நேரத்துக்கு நடக்குதுன்னு சொல்லுங்க. சிவராத்திரியை முன்னிட்டு எங்களுடைய பிரம்மகுமாரிகள் அமைப்பின் பிரவுன் ரோட்டில் 211ஆம் இலக்கத்தில் அமைந்துள்ளது. 24ஆம் திகதி திங்கட்கிழமை முதல் 28ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வரை
விசேடமான சோமநாதர் தரிசனமும் கண்காட்சியும் அதில் தியான அனுபவம், யாக குண்டம், அப்படி பல விடயங்கள் வந்து அதிலே அடங்கியுள்ளது. சோமநாதர் தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்தியாவிலிருந்து தருவிக்கப்பட்ட விசேடமான ஒரு லிங்கம் அது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதை மக்கள் வந்து தரிசிக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆன்மீக விளக்குகள், ஆத்மா, பரமாத்மா, உலக நாடகம் பற்றிய பல விடயங்கள் வந்து அங்கே விளங்கப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு வந்து ஒரு யாக குண்டம். யாகம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக ஏதாவது ஒரு நன்மை நடப்பதற்காக யாகம் வளர்க்கப்படுகிறது. யாகத்தில் பல விஷயங்கள் அர்ப்பணிக்கப்படும். அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நன்மை கிடைக்கும். யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சொல்வார்கள், உங்களுக்கு ஏதாவது கிரகணம் இருக்கின்றது, தோஷம் இருக்கின்றது அப்படின்றது. அந்த தோஷம் நீங்கணும் என்றால் நீங்கள் வந்து சில அர்ப்பணிக்கணும், தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்ச இதை நாங்கள் தானம் செய்யலாம். இப்போ கடவுள் எதை வந்து எங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு? இப்போ கடவுள் எதை எதிர்பார்க்குறாரு எங்ககிட்ட? நாங்கள் எதை கொடுக்கலாம்? இதில் பார்த்தீங்கன்னா பணமோ பொருளோ கிடையாது. எங்களோட வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், கவலைகள், பலவீனங்கள், விகாரங்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கே துன்பத்தை கொடுக்கின்ற காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இவ்வாறான விகாரங்களை வந்து நாங்கள் தானமாக கொடுக்கலாம். அதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டுள்ளது. அதை எனக்கு எது தடையாக இருக்கின்றதோ அதை நான் எழுதி அந்த யாகத்தில் போடலாம். அதே நேரத்தில் தியான அனுபவம், எவ்வாறு தியானம் செய்வது, தியான வர்ணனையுடன் சிறிது நேரம் அமர்ந்திருந்து இறைவனை வந்து நாங்கள் அனுபவம் செய்யக்கூடிய வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, அதுலேயும் குறிப்பாக ஒன்று சொல்லியிருந்தீங்க, கண்காட்சி நடக்கும் அப்படின்னு. அது என்ன கண்காட்சியில் என்னென்ன காட்சிப்படுத்துவீங்க நீங்கள்? கண்காட்சியில் பல படங்கள் இருக்கின்றது. ஆத்மா, பரமாத்மா, அதே நேரம் பரமாத்மா மூலமாக கிடைக்கின்ற சக்திகள், உலக நாடகம், அவ்வாறான பல படங்களுடன் அந்த பட விளக்க கண்காட்சிகள் இடம்பெறுகின்றது. ஓகே. அதே நேரத்தில் இன்னொரு விடயம், புத்தக விற்பனையும் மிகவும் குறைந்த விலைகளில் மக்களுக்கு வந்து பலவிதமான ஆன்மீகம் சம்பந்தமான தேடல்கள் இருக்கும். அதற்கான பல புத்தகங்கள் அங்கே விற்கப்படுகிறது. ஓகே, அது நேரம் இருக்கும் தானே கட்டாயம்? இந்த நேரத்துக்குள்ள நடக்கும்? ஆமாம், காலையில் 9 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் அந்த 5 நாட்களும் இடம்பெறும். விசேஷமாக சிவராத்திரி அன்று 26ஆம் தேதி இரவு முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெறும். நடக்கும், காலம வரைக்கும் நடக்கும். ஓகே, அப்ப யார் வேணாலும் வரலாம், வந்து பலன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிவராத்திரிக்கு உங்களுடைய அமைப்பால சிவராத்திரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதுக்கும் பிரவுன் ரோட்டடியில இப்ப அங்க மட்டும்தான் நடக்குமா இல்ல மற்ற அமைப்புகள் இருக்கு தானே உங்கள்ட்ட? அங்கெல்லாம் நடக்குமா? இதே போல யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் உள்ள பிரம்மகுமாரிகள் அமைப்பினால வந்து பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. சில நேரங்களில் கோயிலில் வந்து சொற்பொழிவுகள், கோயில் கண்காட்சிகள், அதே நேரத்தில் எங்களோட பல நிலையங்கள் இருக்கின்றது. அங்கங்கே ஜோதிலிங்க தரிசனமும் காட்டப்படுகின்றது. ஓகே, அப்ப இங்க யாழ்ப்பாணம் உண்மையா பக்கத்துல இல்லாதாக்கள் உங்களுக்கு பக்கத்துல எங்கெங்க இருக்குதோ அங்க போய் நீங்க இந்த பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். சிவராத்திரிக்கு அங்கேயே நீங்க விரதம் மாதிரி இருக்கலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கதான் வரணும் அப்படின்றது இல்லை, பக்கத்துல இருக்கிறார்கள் இங்க வரலாம். இல்ல நீங்க தூரத்துல இருக்கிறீங்களான்னா உங்களுக்கு பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல போயிட்டு அங்க நீங்க போய் தரிசிக்கலாம். இந்த சிவராத்திரி கண்காட்சியில முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ஜோதிலிங்கத்தை தரிசிக்கணும்னா நாங்கள் இந்தியாவுக்கு போகணும், அதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், நிறைய செலவுகள் செய்யணும். அப்போ எல்லாராலையும் போகிறது கஷ்டம். அப்படி இருக்க சூழ்நிலை வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கே நாங்கள் இந்த லிங்கத்தை கொண்டு இருக்கோம். அதான் அது நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் நீங்களே ஒரு தடவை தான் பார்த்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு யாழ்ப்பாண மக்களுக்கு. நிச்சயமாக வந்து அந்த நன்மையை வந்து பெற்றுக்கொள்ளணும். கட்டாயமாகவே. இப்ப என்னண்டா, இப்ப நாங்களே கடவுளை தேடி போறதை விட கடவுளே எங்களை தேடி வந்திருக்கிறாரு. இப்ப நாங்க போய் பார்க்கணும் கட்டாயம். அதனால எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயம் சிவராத்திரிக்கு வாங்க. ராயயோக தியானம் அப்படின்னு சொல்லியிருந்த நீங்கள் அதுல விளக்கம் ஒருக்கா சொல்றீங்களா எங்களுக்கு? ஏனண்டா இப்ப எனக்கு கூட அது சம்பந்தமான விளக்கம் விளையாண்டு இல்லை. இப்போ ஒரு கிளாஸுக்கு நாங்க போறோம் அப்படின்னா அது சம்பந்தமா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தான் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப அது சம்பந்தமா விளக்கம் சொல்லிட்டு எனக்கு இருக்க சொல்லிட்டாங்க. பொதுவாக தியானம் என்றாலே பார்த்தீங்கன்னா எங்களோட மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப என்ன இயல்பா லேசான ஒரு நிலையை வந்து நாங்கள் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும்.
இந்த ராஜ யோகம் என்று சொல்லும் பொழுது ராஜ என்ற உயர்ந்த ஒருவர், யோகம் என்ற ஒரு தொடர்பு, இறைவனோட நாங்கள் கொண்டிருக்கிற தொடர்பு தான் இந்த ராஜயோகம். எப்படி நாங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம், சார்ஜ் இறங்கினா, அப்போ சார்ஜ் இறங்கும் பொழுது நாங்கள் மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் எப்பெல்லாம் தியானம் செய்கிறோமோ, நாங்கள் இறைவனோட தொடர்பு கொள்கிறோமோ, நாங்கள் வந்து எங்களை வந்து சக்தி ஊட்டிக்கொள்கிறோம். அதாவது ஆத்மாவாகிய எண்ணெய் வந்து நான் சக்தி ஊட்டிக்கொள்கிறேன். அப்போ என்னுடைய மனசும் புத்தியும் ரொம்ப தெளிவடையும். இப்போ இந்த தியானத்தை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் நிலத்தில் அமர்ந்திருந்தும் நாங்கள் செய்யலாம், இல்லாட்டி நாங்கள் கதிரையில் அமர்ந்திருந்து கூட செய்யலாம். நிலத்தில் அமர முடியாதவங்க வந்து கதிரையில இருந்து செய்யலாம். இப்போ வந்து நாங்கள் அந்த தியானத்தை வந்து ஒரு 2 நிமிடங்களுக்கு நாங்கள் செய்து பார்ப்போம். கட்டாயம் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இந்த தியானம் செய்கிறதுக்கு வந்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு வந்து அதை அனுபவம் பண்ணுங்கள். மெதுவாக சௌகரியமாகவும் அமைதியாகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சு எடுத்து விடுங்க. என்னுடைய முழு எண்ணங்களையும் வெளி உலகத்திலிருந்து அகற்றி விடுகின்றேன். வெளியில் பல சத்தங்கள் கேட்டாலும் என்னுடைய முழு அவதானம் எனக்குள் இருக்கின்றது. இந்த ஆழ்ந்த அமைதியில் நான் என்னை பற்றி சிந்திக்கின்றேன். நான் ஒரு ஆத்மா, உயிர் வாழும் சக்தி. ஆத்மாவாகிய நான் என்றும் அழிவில்லாதவன். ஆத்மாவாகிய நானே இந்த உடலை இயக்குகின்றேன். இப்பொழுது என் முன்னால் ஒரு பிரகாசமான ஜோதியை நான் பார்க்கின்றேன். என்னுடைய மனக்கண்ணால் அதை அனுபவம் செய்கின்றேன். இறைவன் ஆதி அந்தம் இல்லா பிரகாசமான ஜோதியாக என் முன்னால் காட்சி தருகின்றார். அவரிடமிருந்து சகல தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் நான் அனுபவம் செய்கின்றேன். இறைவன் அன்பு கடலாவார். அவருடைய அன்பால் நான் நிறைகின்றேன். இறைவன் சக்தி கடலாவார், சர்வ சக்திவான். அவரிடமிருந்து நான் சக்திகளை பெற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய மனம் சக்தி பெறுகின்றது, பலம் அடைகின்றது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தியை நான் பெறுகின்றேன். ஓகே, இவ்வளவு நேரமாக எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அதே சமயம் எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்திருந்த நீங்கள். அதுமே பல பேருக்கு இது ஒரு உண்மையா பிரயோசனமா இருந்திருக்கு. ஏனென்றா இப்ப நிறைய பேர் எல்லாரும் வேலை 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 என்று கொண்டே தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்க போய் எங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தலாம், எங்களுக்கான ஒரு ஒரு எல்லாரும் சொல்லிக்கணும், எங்களுக்கான ஒரு சொல்யூஷன் எங்க கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. கட்டாயம் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்கும். உண்மையா எவ்வளவு நேரம் இருந்தாலுமே எங்களுக்காக நாங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே முகம் சுளிக்காம எவ்வளவு நேரம் பதில் சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அதுவுமே குறிப்பாக பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய ஆன்மீக ஆசிரியர் சொல்லலாம் உமாகாந்தன் ஐயா அவர்களுக்கு உண்மையா நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம். சரி, இன்றைக்கு இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்துக்கு வந்திருந்தாங்க. அதுலேயும் நிறைய விஷயங்கள் எனக்கு நானும் கற்றுக்கொண்டேன், உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் அது கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாக நிறைய பேருக்கு நான் முதல் இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன் என்னென்னா, இப்போ வேலையால மன அழுத்தம், படிக்கிறதால மன அழுத்தம், பல்வேறுபட்ட இதுகளால மன அழுத்தங்களுக்கு உண்டாயிருப்பீங்க. இப்போ அப்படியானங்களுக்கான தீர்வு என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ஆன்மீக தியானம் அப்படின்னா, தியானம் இருந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான இதுவுமே மாறிடும். எங்கள்லயே ஒரு மாற்றம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயமாக இப்போ உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலையங்களும் சரி, இல்ல வீடுகளையும் சரி, நீங்க தியானங்கள் ஈடுபட்டீங்கன்னா உண்மையாக
சிறந்த ஒரு மாற்றத்தை நீங்க பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல நீங்க இவங்களுடைய நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட சேர்ந்து இந்த தியான வகுப்புகள் நடைபெறும். எல்லாமே இலவசமாக நடைபெறும். இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்ப நாங்க புலம்பிய தேசங்கள் இருக்கிறோமே, வெளிநாடுகள் இருக்கிறோமே, நாங்க எப்படி கலந்து கொள்றோம் அப்படின்றது உங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வழி இருக்கு. என்னன்னா இப்ப உங்களுடைய நிலையம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயுமே இருக்குது. இப்ப நீங்களும் உங்களுடைய நாடுகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு இந்த நிலையங்கள்ல போயிட்டு தியானங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு அதிசயம், அதோட அரிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்க சிவராத்திரிக்கு பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்க நடைபெறதுக்கு காத்து கொண்டிருக்குது. கட்டாயமாக எல்லாருமே என்ன மாதிரி போய் நித்திர கொள்ளாம, நானும் நித்திர கொள்ள மாட்டேன், நானும் நிகழ்ச்சிகளுக்கு போவேன். கட்டாயம் சிவராத்திரியை ஒரு பயனுள்ள ஒரு ராத்திரியாக நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இங்க வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் நிறைய விஷயங்கள் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏனென்றா எல்லாருக்குமே இது ஒரு பிரயோசனமான விஷயம். இப்ப வளமையா நான் சொல்லும்போது சொல்ல ஒரு ஆளுக்குனாலும் இது பிரயோசனமா இருக்கும், அப்படி இல்லை. இது எல்லாருக்குமே ஒரு பிரயோசனமான ஒரு காணொலி. இப்ப எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் எங்களுடைய சேனல் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க. மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடுவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.